இன்னைக்குரிய டிவோஷன் எதிர்பார்ப்பை அறிந்து கொள். லூக்கா 18:41. பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு வாலிபன் ஒருவன் பலவித பிரச்சனை குழப்பத்துல இருக்கான். அவன் தனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர்கிட்ட போய் அவனுடைய பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் சொல்றான். அந்த ஊழியர் எல்லாத்தையும் கேட்டுட்டு கொஞ்சம் பணத்தை அவன் சட்டை பாக்கெட்ல வச்சிடுறாரு. அப்படி சொல்லி அனுப்பிச்சிடுறாரு, வேற எதுவும் சொல்லாம. அந்த வாலிபனுக்கு பெரும் ஏமாற்றத்தை இது தருது. அந்த வாலிபன் பணத்தை எதிர்பார்த்து போய் அந்த ஊழியர்கிட்ட பேசல. அந்த ஊழியர் தனக்கு ஆறுதலாக ஏதாவது சொல்லுவாரு, நல்லா ஜெபம் பண்ணி அனுப்புவாரு அப்படிங்கிறது தான் அவனுடைய எதிர்பார்ப்பா இருந்துச்சு. ஆனா அப்படி அங்க நடக்கல. இது எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு குழந்தை பசியில அழுகுது. உடனே அதோட அம்மா சில விளையாட்டு பொருட்களை எடுத்து கொடுத்து விளையாட சொல்றாங்க. ஆனாலும் அந்த குழந்தையோட அழுகை நிறுத்தல. அப்ப அந்த சமயத்துல அந்த குழந்தைக்கு தேவை பால், அதுக்காக அழுகுது. எது தேவையோ அதை கொடுத்தாதானே அந்த அழுகை சரியாகும். அதுக்கு ஒப்பாக தான் நம்ம இதை பார்க்கணும். வழியில பிச்சை எடுத்து கொண்டிருந்த பர்த்திமேயு குருடன் இயேசு அந்த வழியில வருகிறாருன்னு அவன் அறிந்து கொள்றான். அவன் ஆண்டவரிடம் பண உதவியோ பொருள் உதவியோ எதிர்பார்க்கல. தன்னை பிச்சைக்காரனாக மாற்றிய குருட்டு நிலையிலிருந்து விடுதலையாகி பார்வை பெறணும்னு விரும்பி, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு கூக்குரல் இடுறான். உடனே இயேசு அவனுக்கு இறங்கி பிச்சைக்காரன் தானே நினைச்சு சில காசுகளை பிச்சையாக அவர் போடல. அவனுடைய அப்போதைய தேவை என்னங்கிறத அறிந்து அவன் லைஃப்ல ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்தாரு. யோனத்தானும் தாவீதும் அவங்க 1 சாமுவேல் 20 படிச்சா 4ஆம் வசனத்துல தாவீதுடைய அப்போதைய தேவை என்ன என்பதை கேட்டு யோனத்தான் அறிந்து கொண்டு உணர்வுள்ள இருதயமா அதுல இருக்காரு. உடனே அவனுக்கு தேவையான உதவியையும் யோனத்தான் தாவீதுக்கு செய்யறாரு. தன் தகப்பனாகிய சவுலின் கோபத்துக்கு விலக்கி காத்து கொள்றாரு. நம்மிடம் வருகிற ஒருவரின் அந்த அப்போதைய உண்மையான தேவை எது என உணராம நம்ம எவ்வளவு பெரிய உதவிகளை அவங்களுக்கு செய்தாலும் அது அதோடைய மதிப்பு அந்த நேரத்துல உணரப்படாது. பிறருக்கு எப்போதுமே நம்முடைய பண உதவியும் பொருள் உதவியும் எப்பயுமே தேவைப்படாது. சில வேளை அவங்களுக்கு நம்முடைய அன்பான ஆறுதலான வார்த்தைகள் தான் தேவைப்படும், ஒரு அரவணைப்பு தேவைப்படும். சில வேளை அவங்களுக்கு நல்ல ஆலோசனைகளும் வழிகாட்டுதலும் தேவைப்படும். சில நேரத்துல அவங்களுக்கு நம்ம அவங்களிடம் உண்மையிலேயே கரிசனையாகவும் அன்பாகவும் இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உணர்வு தான் தேவைப்படும். சில வேளை நம்முடைய ஐக்கியம் கூட அவங்களுக்கு தேவைப்படலாம். இந்த எதிர்பார்ப்புகளை உணராம நமக்கு என்ன தோணுதோ அதை உணர்த்தவங்களுக்கு உதவியா நம்ம செய்யறது உபயோகமற்றது. நம்ம உதவி என்பது எதையாவது செஞ்சிடறோம் அப்படின்னு வெளியில நம்ம சொல்றதுக்காக செய்யக்கூடாது. உண்மையாவே அந்த நபருடைய தேவை அறிந்து செய்யணும். தேவனே, பிறர் எதிர்பார்ப்பை உணர எங்களுக்கு அந்த கிருபையை தாரும். ஆமேன்.